ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் நட்சத்திரா, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம் சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேரேஜ் தாங்க. இவங்களோட எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு முதல் வரனை எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல வசதியானவங்க தாங்க. வீடு நிலம்னு வசதியெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருடத்துலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் ஒரு டிகிரி முடித்த ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும். ஜாதியெல்லாம் தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. வசதி குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டோட மணமகனாக முடிஞ்சளவு எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை போடுறதாகவும் அது இல்லாமல் ஓரளவு சீர்சனத்தெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு தாங்க கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா ஓவியா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நாகப்பட்டினத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க. சொந்த வீடு நிலம் காரணம் நல்ல ஒரு ரிச் ஃபேமிலி தாங்க. ஸோ அதனால் இவங்க வரக்கூடியவர் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நான் வீட்டோட மணமகனாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே இவங்களுடைய கணவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. ஸோ ஹஸ்பண்ட் வீட்டிலேயே தான் வசிக்கிறதாகவும் அம்மா வீட்டுக்கெலாம் போகலைன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ வருடமாக இவங்களுடைய மாமியார் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. பட் இப்போ அவங்க தவறிட்டதுனால இவங்களுக்கும் இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னோட குழந்தைகளை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்கள் உடனுக்குன்னே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.